வணக்கம் நேர்களே, இது டாக்டர் நாங்க எப்படி இருக்கணும் நிகழ்ச்சி. இந்த வாரம் முழுக்க நம்ம எமர்ஜென்சிஸ் பத்தி தான் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு பிரீதிங் டிஃபிகல்டிஸ் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இதை பத்தி பேசுறதுக்காக அவசர சிகிச்சை நிபுணர் டாக்டர் செந்தில் நம்ம கூட இருக்காங்க. ஸோ வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இன்னைக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் வரும் டாக்டர் இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸில்? ஆக்சுவலி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி நாங்கள் அதை டிஸ்ப்னியான்னு சொல்லுவோம். அது இட்ஸ் எ சிம்டம், ஒரு அறிகுறி, சரிங்களா? இட்ஸ் நாட் அ டிசீஸ் ஆஸ் இட் இஸ், சரிங்களா? பல்வேறு காரணங்களால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம். அது ரொம்ப அதிகமாக இருக்குது. லங்கு தான் மெயின் ரீசன். லங்கில் வர சம் ப்ராப்ளம்ஸ்னால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். அதை தவிர டயபிட்டிஸ்னால வரலாம், ஹார்ட்னால் ரொம்ப லீத்தல் ப்ராப்ளம்ஸ் வரலாம், கிட்னி ஃபெயிலியர்லையும் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் வரலாம். ஓகே. ஸோ இந்த வீசிங் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது ஹவு இட் இஸ் இன்டர்கனெக்டட் வித் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி? வீசிங் அது இட்ஸ் எ சிம்டம் ஆஃப் ஆஸ்மா. சரிங்க. ஒரு விஸ்லிங் சவுண்ட் மாதிரி யூ கேன் ஹியர் நியர் த பேஷண்ட். அது பேசிக்லி ஆஸ்மேட்டிக்ஸ் அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தே வில் பி ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். ஸோ அந்த சிம்டம்ஸ் வரும்போது அவங்களுக்கே தெரியும். வி ஹவ் எக்யூப்ட் தெம் வித் இன்ஹேலர்ஸ் அண்ட் ஆல் அதர் திங்ஸ் அண்ட் வி ஹவ் எஜுகேட்டட் தெம். அதனால் அந்த ஆஸ்மேட்டிக்ஸ் மோஸ்ட்லி ஈவன் அன்எஜுகேட்டட் பீப்புள் நவ் அ டேஸ் தே ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் தேர் டிசீஸ். அண்ட் அதிலேருந்து எப்படி இந்த டஸ்டான ஏரியாவுக்கு போகக்கூடாது, தேவையில்லாமல் மாட்டிக்கூடாது, அந்த மாதிரி இதெல்லாம் தெரியுது அவங்களுக்கு. ஸோ தே ஆர் கண்ட்ரோலிங் தேர் டிசீஸ் இன் த சச் எ வே. இந்த வீசிங் இட்ஸ் ஆஸ்மா. அது இல்லாமல் எவ்வளோ ரீசன்ஸ்னால இப்போது நான் சொன்ன மாதிரி ஹார்ட் சம்மந்தம் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன், அது ஹார்ட் அட்டாக்கோ ஆன்ஜினான்னு சொல்லிட்டு அந்த ரத்தம் கம்மியாக போகிறது, பிளட் வெசல் நேரோ ஆகி அதனால் ரத்தம் கம்மியாக போகும், அதுலேயும் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரலாம். அதில் என்ன மாதிரி ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும்னா வி கால் இட் ஷார்ட்னஸ் ஆஃப் பிரெத். அது வி கிரேட் இட். சில பேருக்கு டிஸ்ப்னியா அட் ரெஸ்ட், அது கொஞ்சம் நாட் ஸோ குட். சில பேர் ஒரு 2 மாடி ஏறினா மூச்சு வாங்கலாம், சில பேருக்கு 1 மாடி ஏறினாவே மூச்சு வாங்கலாம். இந்த கடைசி ஸ்டேஜ் தான் சொன்னேன், உட்காந்து பேசிகிட்டே இருப்பாங்க ஆனால் மூச்சு வாங்கும். இந்த ஸ்டேபிள் ஆன்ஜினா இருக்க பேஷண்ட்ஸ் எல்லாம் தே ஆர் ஃபோர்ரன்னர்ஸ் ஃபார் மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் எனி டைம். ஸோ தே ஹேவ் டு பி டேக்கிங் கேர் வெரி வெல். அண்ட் பிஃபோர் எனி அக்யூட் இவெண்ட் ஹேப்பன்ஸ், நவடேஸ் வி ஆர் கவரிங் அப் தெம் வெரி மச். ஸோ அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஐசியூலையும் கேத் லேப் அண்ட் கார்டியாக் சம்மந்தப்பட்ட இதில் எமர்ஜென்சி கண்டிஷன்ஸ்லாம் எந்த அளவுக்கு இருக்குது? ஒரு சின்ன தப்பு என்ன பண்ணுறாங்கன்னா, சில ஆஸ்மேட்டிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அக்யூட் எக்ஸாபரேஷன் ஆஃப் ப்ராங்கியல் ஆஸ்மான்னு ஒரு கண்டிஷனாக இருக்குது. அக்யூட்டாக ஃப்ளேர்ட் அப் டி ஸ்டேஜ் ஆஃப் த டிசீஸ். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க, நமக்கு தான் இந்த இன்னேலர் டாக்டர் கொடுத்தாருன்னு அதை திருப்பி அடிச்சுருப்பாங்க. அது திருப்பி அடிக்கிறதுனால இன்னும் டக்கிகார்டியன் இதய துடிப்பு அதிகமாகும், கை கால் உதறும், இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸுக்கு போயிடுவாங்க. தே ஹேவ் டு நோ இது ஒரு 2 பஃப் 2 வாட்டி யூஸ் பண்ணலாம், அவ்வளோதான். அதில் செட்டில் ஆகலையா, கம் டு தி டாக்டர். வி ஹேவ் இன்ஜெக்ஷன்ஸ், வி ஹேவ் நெபுலைசேஷன்ஸ், வி ஹேவ் ஸோ மெனி பெட்டர் மோட்ஸ் ஆஃப் செட்டிலிங் யுவர் வீசிங். அதுதான் இம்பார்ட்டன்ட். அந்த அப்யூஸ் பண்ணக்கூடாது அந்த இன்ஹேலர்ஸ். அகைன் இது ஒரு ஹெரிடிட்டி டிசீஸ், ஆஸ்மா, டிபி இதெல்லாம் பேரண்ட்ஸ்க்கு இருந்தால் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும். டிபி இஸ் எ இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ், சரிங்களா? இப்போ இஃப் யூ ஆர் இன் எ க்ளோஸ் கான்டாக்ட் வித் அ டிபி பேஷண்ட் யூ மே அக்யூர் த டிசீஸ். இட் டசன்ட் ஹவ் எனிதிங் டு டூ வித் ஹெரிடிட்ரி. அண்ட் பட் ஆஸ்மா ஐ கேன் அக்செப்ட் இட்ஸ் அன் ஹெரிடிட்ரி ஆல்சோ. இட் கிவ்ஸ் லீவ்ஸ் சம்வேர். ஐ சி பேஷண்ட்ஸ், ஃபாதருக்கு இருந்தால் யாருக்கோ ஒருத்தருக்கு வந்துடுது, இந்த மாதிரி ஹெரிடிட்ரி இருக்குது. இதுக்கான சிம்டம்ஸ்லாம் எப்படி இருக்கும் டாக்டர்? எதுக்கு சொல்லுங்கள்? இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ்க்கு. இல்லை, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி அதான் சொன்னேன்.
ஒரு இப்போ நீங்கள் செஸ்ட் பெயினுக்கு வந்து ஸ்வெட்டிங் அதெல்லாம் சொன்னீங்க இல்லையா? ஸோ ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ்க்கு வெறும் அந்த ஒரு டிஃபிகல்ட்டி மட்டும்தான் சிம்டமா, இல்லை அப்பார்ட் ஃப்ரம் தட் வேறு ஏதாவது இருக்கா? இல்லை, இட் டிபெண்ட்ஸ். இப்போது ஹார்ட் சம்மந்தப்பட்டமாக வருதுன்னா ஆன்ஜினா சொன்னேன் சரிங்களா, அதில் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். இன்னொரு ஒரு இம்பார்ட்டண்ட் இது வந்துட்டு கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர், அதில் வந்து பல்மனரி எடிமான்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் வரும், கண்டிஷன் வரும். தட் இஸ் இந்த லங்ஸில் வந்துட்டு fluid கலெக்ட் ஆகிடும். இட் மெயின்லி டியூ டு த லெஃப்ட் வென்ட்ரிக்கல் டிஸ்ஃபங்க்ஷன். லெஃப்ட் வென்ட்ரிக்கலால் அந்த ப்ரெஷரை பம்ப் பண்ண முடியாமல் அந்த ப்ரெஷர் அப்படியே பேக் ஃபயர் ஆகி அல்வியோலி வரைக்கும் போய் அங்கே ஃப்ளூயிட் கலெக்ட் ஆகிடும் சரிங்களா. தட்ஸ் எ வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் ஹேஸ் டு பி ட்ரீட்டட் கண்டிஷன். அங்கே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. வாட் மெனி பீப்புள் டூ, லைட்டாக மூச்சு வாங்குது, பக்கத்தில் இருக்கவங்க என்ன சொல்லுவாங்க, இது வீசிங், எனக்கும் அப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எதனா பேசிக்கிட்டே இருப்பாங்க. மத்தியானத்துலேருந்து மூச்சு வாங்கினா கூட நைட் 2 மணிக்கு எங்ககிட்ட கூப்பிட்டு வந்து காட்டுவாங்க. ஆல்ரெடி த டிசீஸ் ஹஸ் ப்ரோக்ரஸ்ட். அதுவே இப்போ 2 மணிக்கு மூச்சு வாங்குதுன்னா ஒரு 4 மணிக்கு கூப்பிட்டு வந்து காமிச்சா, ஒரு 3 மணிக்கு கூப்பிட்டு வந்து காட்டா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதே ரொம்ப ஈஸி. சம் இன்ஜெக்ஷன்ஸ் அண்ட் சம் ஆக்சிஜன் பேஷண்ட் வில் ஃபைன். இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் கொலாப்ஸ் ஆகி வாயில் ஃப்ராத் வந்துவிட்டு அப்படி டிஸ்ஓரியன்ட் ட்ரௌசியாக கூப்பிட்டுட்டு வரும்போது அதுக்கேற்ற மாதிரி வி ஹாவ் டு யூஸ் வென்டிலேட்டர். அது இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாது. ஓகே, தட்ஸ் த சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் ரீனல் ஃபெயிலியர் ஆல்சோ. யூரியா கிரியாட்டினின் இருக்குது, மார்க்கர்ஸ் இருக்குது. அது சில டைம் எலிவேட் ஆக ஆக இவங்க வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இந்த நெஃப்ராலஜிஸ்ட் மைட் ஹவ் அட்வைஸ்ட், நீங்கள் இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் இப்படி தான். இந்த ஃப்ளூயிட் ஓவர்லோட், அதனால் அவங்களுக்கு இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி விச் என்ஸ் அப் இன் பல்மனரி எடிமா. எங்கன்னா போயிட்டு எதனா இவங்க என்னென்னா நிறைய பேர் வந்து எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னுலாம் சொல்ல மாட்டாங்க. போயிட்டு 2 ட்ரிப்ஸ் ஏற்றிக்கிறேன்னு கூட 2 ட்ரிப்ஸ் ஏற்றிப்பாங்க. 2 பாட்டில் அதுவே வந்து 1 லிட்டர் ஆகிடுது. இவங்க அது இல்லாமல் 1.5 லிட்டர் 2 லிட்டர் தண்ணி வேறு குடிச்சிருப்பாங்க. தே வில் கோ ஃபார் fluid overload and they will end up in breathing difficulty which gives pulmonary edema. Again it's a very bad condition. அது இல்லாமல் நம்மளுக்கு வந்துட்டு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டியில் ஆர்த்தோப்னியான்னு இருக்குது. இட்ஸ் எ கண்டிஷன் வென் நீங்கள் படுத்துட்டு இருக்கும் போது உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கும். எழுந்து உட்காந்துட்டிங்கன்னா நின்றுட்டிங்கன்னா யூ வில் ஃபீல் பெட்டர். ப்ராக்சிஸ்மல் நக்டோரல் இது டிஸ்னியாக இருக்குது. அது வந்துட்டு எப்படின்னா நைட் நீங்கள் படுத்துருவீங்க நார்மலாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பொறுத்து உங்களுக்கு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி வரும். சரி, தட்ஸ் ஆல்சோ எ கண்டிஷன். இது எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே நாங்கள் க்யூர் வச்சுட்ருக்கோம். ஜஸ்ட் அப்ரோச் அஸ் அட் த ரைட் டைம், டோன்ட் வேஸ்ட் டைம். இதுக்கு ஹோம் ரெமிடிஸ் எதாவது இருக்கா டாக்டர்? ஹோம் ரெமிடிஸ்ன்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கிடையாதுங்க. ஏர்லியஸ்ட் நீங்கள் டாக்டர் பார்க்கணும்னு சொன்னீங்க, பட் ஏர்லியஸ்ட் என்ன பண்ணணும், உங்கள் சைடில் நீங்கள் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சது என்னன்னா, டோன்ட் மேக் த பேஷண்ட் லை டவுன். நீங்கள் காரில் கூப்பிட்டுட்டு வரீங்களோ இல்லைன்னா ஆம்புலன்ஸில் கூப்பிட்டுட்டு வரீங்களோ, டோன்ட் ஆல்வேஸ் எக்ஸ்பெக்ட் த ஆம்புலன்ஸ் ரைட் டு பி அஜைல் அண்ட் டெல் யூ தட் படுக்க வேணாம் அப்படி இப்படின்னு. தே ஓன்ட் இன்ஸ்ட்ரக்ட், தே வில் படுக்க வச்சு அவங்களுக்கு அதான் ஈஸி ஷிஃப்டிங், உட்கார வச்சு ஷிஃப்ட் பண்ணுறது. படுக்க வச்சு தூக்கினது படுத்தா இன்னும் அதிகமாகும் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. ஓகே, சரியா. த பேஷண்ட் மே கோ ஃபார் சம் மோர் காம்ப்ளிகேஷன் அண்ட் ஏன்னா அந்த மூச்சோட கஷ்டப்படும் போது அந்த மசில்ஸ்லாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் வீக் ஆகிடும். ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ், அசசரி மசில்ஸ்லாம் இன்வால்வ் ஆகி த பேஷண்ட் மே பிகம் ட்ரௌசி. ஏன்னா ஒரு அளவுக்கு தான் அவங்களால மூச்சு விட முடியும் கஷ்டமாக இருக்கும்போது. when muscles come weak they collapse. அது படுத்துட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கஷ்டமாக இருக்கும். பெட்டர் மேக் த பேஷண்ட் சிட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் த பேஷண்ட். இட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, இன்டேக் எதாவது எடுக்கலாமா? சோடா யூஸ்வலாக அது கொடுப்பாங்க இல்லையா, வாட்டர் சோடா அந்த மாதிரி ஏதாவது குடிக்கலாமா? நெவர். ஃப்ளூயிட் இட் டசன்ட் ஹெல்ப் இன் எனி வே. ஒன்லி அகெயின் நான் ஃபர்ஸ்ட் எபிசோடில் சொன்ன மாதிரி ஆஸ்பிரேஷன் நிமோனைட்டிஸ் தான் போகும். ஓகே, வேறு என்ன காரணங்கள்னால ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் வரும்? வேறு வந்துட்டு நம்மளுக்கு நியூமோதொராக்ஸ்னு ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. தட்ஸ் இன் சடன் ஆன்செட். அது வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ் வென் த லங் வந்துட்டு ஒரு பலூன் மாதிரி இட்ஸ் பீங் ப்ரொடெக்டட் பை ப்ளூரல் கேவிட்டி. அதில் அந்த பங்க்சர் எதனா ஆயிடுச்சுன்னா யூ எண்ட் அப் இன் அ சுச்சுவேஷன் கால்டு கண்டிஷன் கால்டு நியூமோதொராக்ஸ். இட் ஹேப்பன்ஸ் டியூ டு சம் ஷார்ப் ஆப்ஜெக்ட் ஸ்டாப் பண்ணாவோ, எனி லங்
traffic accident அடிபட்டு many reasons are there. That's an emergency situation and we need to admit the patient in ICU and we need to insert an ICD, intracostal drainage. அது பண்ணிட்டா patient will become comfortable. Okay. But அது இல்லைன்னா patient will collapse. Okay, it leads to death also? Of course, if you are not able to breathe, it will... Okay. ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி குழந்தைங்க நியூ பார்ன் பேபிஸில் கூட பார்க்கலாமா? Of course, you have many conditions. ஸோ அது எதுக்கு Newborn babies, mostly அவங்க இந்த இன்ஃபேண்ட்லாம் எதனா ஆஸ்பிரேட் பண்ணிவிடுவாங்க, choking, so many things are there. ஓகே, இப்போ வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னா டியூரிங் ப்ரெக்னன்சி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்குது, லாஸ்ட்மா இருக்குது அப்படின்னா அது பேபி அஃபெக்ட் பண்ணுமா? It depends on the drugs what you give. We have a selective drugs which because நீங்க ஒரு ஹெரிடிட்டி டிசீஸ்னு சொன்னீங்க இல்லையா? சோ அது ஹெரிடிட்டி பேபிக்கு வந்திருக்கா இல்லையா நமக்கு இப்ப தெரியாது. we won't அந்த ஃபீட்டஸ் அஃபெக்ட் பண்ற மாதிரி நம்ம எதுவும் ட்ரக்ஸ் கொடுக்க மாட்டோம். அந்த அதுக்கு ஏத்த மாதிரி சேஃப் ட்ரக்ஸ் we have a list of safe drugs, only that we prescribe. ஓகே, இதுக்கு வந்து டேப்லெட்ஸ் ஏதாவது இருக்கா இல்ல வந்து பிரீதிங் எக்ஸசைசஸ் அப்படினு சொல்வாங்கல அதுலயே நம்ம கியூர் பண்ண முடியுமா? மெடிகேஷன்ஸ் ஏதாவது எடுக்கணுமா இந்த பிரீதிங் டிஃபிகல்ட்டி ப்ராப்ளம்ஸ்க்கு? மெடிகேஷன்ஸ் of course. ஓகே, அப்போ பிரீதிங் எக்ஸசைஸ் கூட நிறைய டாக்டர்ஸ் பிரிஸ்கிரைப் பண்றாங்க. ஆமா, many of my patients, asthmatic patients, they are very much happy with yoga. Okay. நல்ல ஆசனாஸ்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. Many of my patients are really happy with yoga. Better try that. It's very important. Treatment methods வேற என்னென்ன? Treatment methods acute phase la we use this one always, ventilators. Okay. It's very important for us. Other things, injections, inhalers la naanga hospital use, nebulizers and other things we use. வீட்டுக்கு அனுப்பும்போது we give them அந்த ஸ்பைரோமெட்ரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் இதெல்லாம் இருக்குது, ப்ரீதிங் எக்ஸசைஸ், கொஞ்சம் அந்த லங் வால்யூமை இன்க்ரீஸ் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரீதிங் எக்ஸசைஸும் we taper it down to oral tablets with a perfect review once in a week or 15 days. ஓகே டாக்டர், இப்போ ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்க வந்து ரொம்ப பொல்யூட்டடான ஏரியாக்கெலாம் போகாமல் ரொம்ப காஷியஸாக இருக்கணுமா என்ன? அவங்களால ட்ராவல் பண்ண முடியாதா? கண்டிப்பாக. see, I tell my patients, you while getting out you better buy some mask and go. சரிங்களா? Because after 2 days he will, one of my patient, சார் இன்னைக்கு இது சண்டே சிக்கன் கடைக்கு போனேன், சிக்கன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே எனக்கு ஃபுல்லாக எனக்கு வீசிங் வந்து தும்பல், அங்கே அந்த இது அந்த ரக்கை சிக்கன் கடையில் ஃபுல்லாக பறந்துட்டு தான் இருக்கும். அங்கே இதெல்லாம் இவர் போகக்கூடாது, போகிறேன்னா மாஸ்க் கட்டிட்டு போடணும். அது இன்னும் இப்போ ரொம்ப பெரிய காஸ்மெட்டிக் இது ஒன்றும் கிடையாது, நல்லா அழகாக தான் இருக்கும். அகேன் இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸில் இன்வால்வ் ஆகலாமா? அதுவும் மெயினாக ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்க ஸ்விம்மிங்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இல்லைங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இருக்கிறவங்க, ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி இஸ் எனார்மஸ் இது ஃபார் இட்ஸ் எ சிம்டம். இட் கேன் பி ஃபார் எனி திங். சொல்லுங்கள், இப்போது கார்டியாக் ஃபெயிலியர் இருக்கவர் மூச்சோடவே முடியலன்னு சொல்கிற அவர் போய் ஸ்விம்மிங் பண்ண சொன்னால் யூஸ்லெஸ். பட் ஆஸ்மேட்டிக் பேஷண்ட்ஸுக்கு ஸ்விம்மிங் எஸ்பெஷலி இஸ் வெரி குட். வி ரெக்கமெண்டட். நிறைய பேஷண்ட்ஸ் தே ஆர் வெரி மச் ரொம்பவே தே ஆர் இம்ப்ரூவ்ட் in their breathing efforts after swimming. Okay. Swimming is very important. ஓகே டாக்டர், ஒரு சர்டன் ஏஜ்க்கு அப்புறமா ஒரு 50-60க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நிறைய வயசானவங்களுக்கு இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. வீட்டில் இருந்து சும்மாவே வீட்டில் இருப்பாங்க, பட் ஸ்டில் தே ஹேவ் த ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. அதுக்கு நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்க எப்படி வந்து அவங்கள பாதுகாத்துக்கணும்? ஆக்சுவலாக வந்துட்டு எல்டர்ஸ்க்கு ஒரே ஒரு அட்வைஸ் தான், டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப். உங்களால் ஒரு மாடி ஏற முடியுதா ஏறுங்க, ஏற முடியலையா டேக் மேபி ஒரு 2 ரெஸ்ட்டு கூட எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஏறுங்க. இன்னும் ஒரு 10 படிக்கட்டு தான் இருக்குது, 20 படிக்கட்டு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு டோன்ட் ஸ்ட்ரெயின் யுவர் செல்ஃப், எக்ஸர்ட் யுவர் செல்ஃப் அட் எ ஸ்டேஜ் அண்ட் எண்ட் அப் இன் சம் கைண்ட் ஆஃப் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஈவன் அனீமிக் பேஷண்ட்ஸ் வில் ஹேவ் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி. அது வந்துட்டு when some ladies, heavily menstruating ladies, அவங்களுக்கு எதுவுமே வேறு எதுவுமே இருக்காது, பட் சும்மா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் தான் பண்ணுவாங்க, பட் தே வில் பிகம் வெரி டயர்ட். அது ரீசன் பார்த்தா அனீமியா. ஃபார் தட் வி ஹேவ் டு கரெக்ட் ஹர் அனீமியா. ஷி வில் பிகம் ஆல் ரைட்.
ஓகே, ஸோ இப்போ அனிமிக் பற்றி நீங்கள் சொன்னீங்க, இப்போ நியூட்ரிஷியஸான ஃபுட் எடுக்கலனா தான் அனிமிக் ஆவாங்களா? அதான் சொன்னேனே, சி நியூட்ரிஷியஸ் ஃபுட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஊரில் மெயின் ப்ராப்ளமே வந்து மேல் நியூட்ரிஷன் தான். எஸ். Heavily menstruating ladies, it's due to menstruation. We have to see the gynecological cause. சரிங்க, அதை ட்ரீட் பண்ணணும். அதுக்கப்புறம் அனீமியாவை கரெக்ட் பண்ணணும். The breathing difficulty will disappear. ஓகே, ஸோ ஃபுட்டுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா? Food, see, I have many kids who develop wheezing. They are not regular wheezers. Some juices, ready-made packed juices, and some other the over-the-counter snacks. I have patients. They are allergic to it. They are allergic to the ingredients. So it's always better to grow with fresh juice. Yeah, and without ice, please. Because the spices and the oil, we don't know the quality of the ice. From what kind of water, how it was handled before the ice was made. So at least உங்கள் எதிர்க்கே ஜூஸ் போட்டு கொடுக்குறாங்கன்னா நீங்கள் அந்த வித்தவுட் ஐஸ் ஜூஸ் குடிச்சிட்டு போங்க, அவ்வளோதான். இட்ஸ் ஃபைன். ஓகே டாக்டர், இப்போ வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் ஃபைனலாக என்னென்ன டிப்ஸ்லாம் கொடுப்பீங்க? அவங்க எப்படி அவங்களுடைய பேலன்ஸ்டு லைஃப் எப்படி அவங்க லீட் பண்ணணும்? யூ நோ யுவர் ட்ரீட்மெண்ட். தட் இஸ் இப்போ ஆஸ்மேட்டிக்கோ சிஓபிடி, தே ஹேவ் டு ஸ்டாப் ஸ்மோக்கிங். ஓகே, ஆஸ்மேட்டிக் தே நோ தே மஸ்ட் நாட் கோ டு பொல்யூட்டட் ஏரியாஸ். சில பேர் அப்போ தான் அந்த ஃபெனாயில் அதெல்லாம் போட்டு பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருப்பாங்க, அது உள்ளே போயிட்டு 20 நிமிஷம் இருந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு வருவாங்க. அது மாதிரி அவங்களுக்கே எல்லாம் தெரியும். தே ஹாவ் டு அவாய்ட் பொல்யூட்டட் ஏரியாஸ், ஸ்மெல்ஸ், கெமிக்கல்ஸ், எனி இந்த அகர்பத்தி எதுவுமே அவங்க கிட்ட வரக்கூடாது. அண்ட் கார்டியாக் பேஷண்ட்ஸ், தேர் ரீசன் ஃபார் breathlessness is something different. That will be advised by us, by our cardiologist and our team. அவங்களுக்கு ஏன் ப்ரீதிங் டிஃபிகல்ட், அவங்க இப்போ ஒரு கன்ஜஸ்டிவ் கார்டியாக் ஃபெயிலியர் பேஷண்ட்னா யூ வில் பி ஹேவிங் ரிகரண்ட் எபிசோட்ஸ் ஆஃப் ப்ரீதிங் டிஃபிகல்ட்டி in spite of even on perfect treatment on everything, because it's a heart condition is like that. It depends. Thank you so much டாக்டர். இன்னைக்கு வந்து ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸோட சிவியாரிட்டி பற்றி சொன்னீங்க. நாளைக்கு நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர். Thank you. ஸோ வியூவர்ஸ், இன்றைக்கி இந்த எபிசோடில் நம்ம ப்ரீதிங் டிஃபிகல்ட்டிஸோட சிவியாரிட்டி, அதோட எமர்ஜென்சி கேசஸ் எல்லாமே பார்த்தோம். நாளைக்கு நம்ம பிரெயின் ஸ்ட்ரோக் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டே டியூன். அண்டில் தென், இட்ஸ் மீ ஸ்வாதிஷ்டா சைனிங் ஆஃப்.